ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது உங்கள் டிவைஸ் யூடியூப் சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வந்து மோர் மார்க்கெட் வந்திருக்கோம். மோர் மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்ம என்னெல்லாம் பொருள் வாங்கினோம், என்னெல்லாம் பொருள் நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்றத ஒரு சின்ன வீடியோவாக நம்ம இது வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஷாப்பில் வந்து பார்த்திங்கன்னா, இங்கே லேப்டாப்ஸு, ஆம்ப்ளிஃபையர், அதுக்கப்புறம் டிவிடி பிளேயர்ஸ் இதெல்லாம் வந்து இருந்தது. இந்த டிவிடி பிளேயர் நான் வந்து கேட்டேன். அவர் வந்து 500 சொன்னார், கம்மியாக தான் சொன்னார். அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஐமேக் இருந்தது கைஸ். இது வந்து 8000 சொல்கிறாரு. ஆன் கண்டிஷனாக கேட்டேன். ஆனால் இதோடைய கேபிள்ஸ் அடாப்டர்ஸ்லாம் என்கிட்ட இல்லை. டிஸ்பிளே வந்து எதுவும் டேமேஜ் ஆகலை, நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உங்களுக்கு இது யாருன்னா தேவைப்பட்டுச்சுன்னா ஐடியா இருந்தால் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு சோனியோடைய ஹோம் தேட்டர் சிஸ்டம் ஒன்று வச்சுருந்தாரு, 5.1. இது வந்து பார்த்திங்கன்னா நல்ல கண்டிஷனாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. 3000 ரேட் சொல்கிறாரு. நேரில் நீங்கள் வந்து பார்த்து கொஞ்சம் பார்கெயின் பண்ணிங்கன்னா நெகோஷியபிள் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் வந்து செட்டாக வச்சுருக்கிறாரு எல்லாமே. இது வந்து 8000 சொல்கிறாரு அந்த ஐமேக்கு. அப்புறம் இங்கே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு மேலே ஒன்று இருந்தது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா 4000 அப்படின்ற போல் சொல்லியிருந்தார். ஆனால் அது டிஸ்பிளே எனக்கு தெரிஞ்சு நல்லா இல்லை. அப்புறம் இவர் தனியாக ஒரு வச்சுருக்கிறாரு கைஸ், ஒரு ஐமேக் ஒன்று வச்சுருக்கிறாரு. ஃபோனில் வந்து காட்டினார் வீடியோ. அது வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. அது வந்து பார்த்திங்கன்னா 18,000 சம்திங் சொன்னார் அவர். அது வேணும்னா உங்களுக்கு நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள். அப்புறம் ஒரு ப்ரொஜெக்டர் ஒன்று இருந்தது. அது வந்து ஆன்டிக் ப்ரொஜெக்டர் அப்படின்னு சொன்னார். அது 3000 வரும் அப்படின்ற போல் சொல்கிறாரு. இங்கே நான் ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். நம்ம வந்து பேசணும்னா கண்டிப்பாக கம்மி பண்ணி கொடுப்பாரு. பாருங்கள் கைஸ். அப்புறம் இந்த கீபோர்டு ஒன்று பார்த்தேன். இந்த கீபோர்டு வந்து ஒர்க்கிங் கண்டிஷனானு தெரியல, ஒர்க் ஆகலை என்ன சொன்னார் அவரும். ஆனால் அவுட்லுக்லாம் வந்து நல்லா இருந்தது. யாராவது சர்வீஸ் பண்ணி எடுத்துக்கிற மாதிரினா இது பார்க்கலாம். இந்த ட்ரைபேடு ஒன்று இருந்தது கைஸ், நல்லா ஹெவியாக இருந்தது இந்த ட்ரைபேடு. 3500 சொல்கிறாரு. ஃபுல் கிட் அப்படி வச்சுருக்காருங்களா. அப்புறம் ஆப்பிளோடைய பவர் அடாப்டர்ஸ் இருந்தது. இதெல்லாம் வந்து கம்மியாகவே தான் கொடுப்பாங்க. ஸோ யாருன்னா வாங்குற மாதிரினா நீங்கள் செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கலாம். கையில் ஒரு யூபிஎஸ் கொண்டு வந்தீங்கன்னா எல்லாமே வந்து கேபிள்ஸ்லாம் போட்டு செக் பண்ணி நீட்டாக வாங்கிக்கலாம். அப்புறம் கேமராஸ், பழைய கேமரா அங்கே இருந்தது. லேப்டாப்லாம் கூட வச்சுருந்தாங்க இங்கே. லேப்டாப்லாம் வந்து பார்த்திங்கன்னா 1500 1000, அப்புறம் 2500 அந்த மாதிரி ரேட்டு இருக்குது இங்கே. நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்து எடுத்துக்கலாம். மோர் மார்க்கெட்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நிறைய நல்ல பொருள் கிடைக்குது. நம்ம தான் வந்து கொஞ்சம் நிதானமாக பொறுமையாக செக் பண்ணி பார்த்து வாங்கணும். நீங்கள் வந்து ப்ரைஸை வந்து ஃபஸ்ட்டே பேசிடுங்க. பேசிவிட்டு ஓகே அப்படின்ற மாதிரினா எடுங்க. ஏன்னா இங்கே ப்ரைஸ் சொன்னாலே வந்து வாங்கணும் அப்படின்ற மாதிரி சில கடைக்காரங்க சொல்கிறாங்க. ஸோ பார்த்துக்குங்க. இந்த லேப்டாப் வந்து பார்த்திங்கன்னா 1500 சொல்கிறாங்க. இது டிஸ்பிளே நல்லா தான் இருக்குது. நான் செக் பண்ணி பார்த்தேன். டிஸ்பிளே வந்து எதுவும் ப்ரோக் ஆகலை. ஆனால் வந்து அந்த கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ப்ரோக் ஆகிருக்கு, உடஞ்சிருக்கு பாருங்கள். இதே போல் நிறைய லேப்டாப் இருக்குது. 1000, 1500, 2000 அப்படின்ட்டு. டிவிடி பிளேயர்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் ஆம்ப்ளிஃபையர் இருக்குது. ஆம்ப்ளிஃபையர்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆம்ப்ளிஃபையர் வந்து 1500 சொன்னார். அதுக்கு கீழே இருக்கிற ஒரு ஆம்ப்ளிஃபையர் ஒன்று இருக்குது. அது வந்து பார்த்திங்கன்னா 2000 போல் சொல்கிறாரு. இதெல்லாம் வந்து நம்ம நெகோஷியபிள் பண்ணலாம். நீங்கள் வந்து பார்கெயின் பண்ணிங்கன்னா ப்ரைஸ் கண்டிப்பாக கம்மி பண்ணி தான் கொடுக்குறாங்க. நான் லாஸ்ட் டைம் ஒரு குட்டி டிவி வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா, அதே ஷாப் தான் கைஸ். இது மேக்கோட டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர். இது ஒரு மினி டெஸ்க்டாப் கம்ப்யூட்டர் இது ஆக்சுவலாக. இதுவும் இங்கே இருந்தது. ஒரு 4-5 பீஸ் வச்சுருந்தாரு. கொஞ்சம் ஓல்டு மாடல் தான் இது. ஜென்ரேஷன் வந்து ரொம்ப ஓல்டு ஜென்ரேஷன் தான். 4500 சொல்கிறது. ப்ரைஸிங் தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தெரியுது. இப்போது வந்து பார்த்திங்கன்னா இது 10.7 10.6 அவ்வளோதான் வரைக்கும் சப்போர்ட் பண்ணும். அதுக்கு மேலே இது சப்போர்ட் பண்ணாது. இப்போ நீங்கள் ஒரு மேக்கோட கலெக்ஷன் பண்ணுறீங்க, மேக்கோட சீரிஸ் எல்லாம் வந்து கலெக்ட் பண்ணிட்டு வரீங்க ஆப்பிளோட ப்ராடக்ட் அப்படின்னா அந்த மாதிரி ஒரு கலெக்டபிள் சிஸ்டமாக இதை வந்து வாங்கி நீங்கள் நம்ம வச்சுக்கலாம். ஆனால் வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இது எந்த அளவுக்கு ஒர்க் ஆகும் அப்படின்றது தெரியல. இருக்குது ஓகே அப்படின்னா செக் பண்ணி வாங்கிக்கலாம். அதுக்கப்புறமா ஆப்பிளோடைய ஏர்போர்ட், அதாவது இது வந்து நம்ம இப்போ ரவுட்டர்லாம் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான். நிறைய மல்டிபிளான லேண்ட் கேபிள் வந்து போட்டு நம்ம வந்து இதை எடுத்து யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ அந்த ப்ராடக்ட் ஒன்று பார்த்தேன். அதுக்கப்புறமா எனக்கு ரொம்ப பிடிச்ச ப்ராடக்ட் இது. போஸ் மியூசிக் பிளேயர். இது சின்ன ஒரு ப்ளூடூத் சிஸ்டம் இது. இது நான் வாங்குறதுக்கு ரொம்ப ட்ரை பண்ணேன். ஆனால் ஆல்ரெடி நான் வந்து சில பர்ச்சேஸ்லாம் பண்ணதால் வந்து இது நான் வாங்க முடியல. 1500 சொன்னார். அவுட்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது, எந்த ஒரு டேமேஜும் இல்லை
கைஸ் இதோட பவர் கேபிள் இல்லை, இருந்திருந்தா நான் வந்து இது செக் பண்ணி பார்த்துருப்பேன். ரேட் கம்மி பண்ணால் கண்டிப்பாக வந்து இது வந்து ஒரு நல்ல ப்ராடக்ட் எதுவும் வாங்கி வச்சுக்கலாம். சவுண்ட் சிஸ்டம் வந்து அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் போஸோடைய சவுண்ட் குவாலிட்டி வந்து. ஸோ நெக்ஸ்ட் டைம் இருந்ததுன்னா நான் வந்து கண்டிப்பாக இதை பர்ச்சேஸ் பண்ணிக்கிறேன். இல்லை உங்களுக்கு யாருக்குன்னா தேவைப்பட்டுச்சுன்னா நீங்களும் வந்து பார்த்து வாங்கிக்கங்க. அப்புறம் இதே கடையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு விண்டேஜ் கேமரா ஒன்று இருந்தது. கைஸ் இந்த கேமரா வந்து 1940s to 1950லேருந்து வந்த மாடல்னு சொல்கிறாங்க. கேன்வே அப்படின்ற ஒரு கம்பெனி, இது வந்து மேட் இன் இங்கிலாந்து கம்பெனி அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஒரு விண்டேஜ் கேமரா ஒன்று இங்கே இருந்தது, இது பார்த்தேன். இது யாருன்னா கலெக்டபிள் பர்சன், விண்டேஜ் கலெக்ட் பண்ணுறவங்க அந்த மாதிரி யாருன்னா நீங்கள் இருந்தீங்கன்னா இது வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. இன்றைக்கே நான் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 8-7 ஐமேக் கிட்ட பார்த்துட்டேன். இந்த கடையிலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒன்று இருந்தது. ஆனால் இது வந்து டிஸ்பிளே டேமேஜ். மற்ற ஸ்பேர்ஸ்லாம் வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. ஐடியா இருந்தால் நீங்கள் வரலாம். அப்புறம் நிறைய கேமரா கலெக்ஷன் வச்சுருந்தாங்க கைஸ் இந்த கடையில். பழைய கேமரா, பாக்ஸ் கேமரா, அப்புறம் இந்த ஏஷிகா கேமராலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதெல்லாம் வந்து நிறைய இருந்தது. நீங்கள் விண்டேஜ் கலெக்ஷன்லாம் வந்து பண்ணுறீங்க, கேமரா கலெக்ஷன்லாம் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து நீங்கள் வந்து தாராளமாக விசிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நிறைய வச்சுருக்காங்க. நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் மட்டும்தான் கவர் பண்ணதால் வந்து நான் இது மட்டும் தான் எடுத்துருக்கிறேன். இது இல்லாமல் வந்து உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஆன்டிக் ஐட்டம்ஸு அதெல்லாம் வந்து நிறைய இருக்குது. நீங்கள் வந்தீங்கன்னா பாருங்கள். ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு வந்து நம்ம அடுத்த ஷாப்புக்கு போகலாம் அப்படின்னு வந்து மூவ் பண்ணி போயிட்டோம். ஸோ இந்த ஷாப்பில் வந்து ஐவால ஒரு சின்ன வாக்மேன் பிளேயர் ஒன்று பார்த்தேன். ஐவால வந்து நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த டோர்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஓப்பன் ஆகிடுது. ப்ளஸ்ஸு பின்னாடி அந்த இது மிஸ்ஸிங், அதனால் நான் அது வாங்கலை. இந்த ஷாப்பில் வந்து சில ப்ராடக்ட்டு நான் வந்து சொல்கிறேன் பாருங்கள். லேப்டாப் சார்ஜர் இருந்துச்சு. அதுக்கப்புறமா ஹோம் தியேட்டர் சிஸ்டம் இருந்தது. இது ஒரு பிலிப்ஸு ஷேவர்னு நினைக்கிறேன் இது. ஆமாம், பிலிப்ஸ் ஷேவர் ஒன்று பார்த்தேன் நான். அப்புறம் வந்து ஒரு டிவிடி ரைட்டர் ஒன்று இருந்தது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்ப்ளிஃபையர் சிஸ்டம் ஒன்று இருந்தது. அப்புறம் இந்த பேக்கெட் ரேடியோ நான் ஒன்று வாங்கியிருந்தேன் கைஸ். இது வந்து ஆன் கண்டிஷன் இல்லை, நானும் வந்து பேட்ரி கொண்டு போகல. ஆனால் இதோடைய டியூனிங் நாபு அதெல்லாம் வந்து நல்லா இருந்தது. அந்த ஏரியல் வந்து மிஸ்ஸிங், ஆண்டனா மிஸ்ஸிங் இதில். மற்றபடி இது கண்டிஷன் எப்படி இருக்குதுன்னு செக் பண்ணல, நம்ம எடுத்துகிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்ப்போம் சரிங்களா. இது வந்து நான் வந்து 150 கொடுத்து நான் வாங்கியிருந்தேன் கைஸ். ஸோ 100 ருபீஸ் நான் கேட்டேன், அவர் வந்து 150 தான் தர முடியும் அப்படின்னாரு. சரி ஓகே பரவாயில்ல, அது குட்டியாக கொஞ்சம் நல்லாயிருக்கு அப்படின்ற மாதிரி நான் இதை வாங்கிட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா பக்கத்தில் பிலிப்ஸு ஒரு கேசட் பிளேயர் ஒன்று பார்த்தேன். இதுவும் வந்து அன்னோன் கண்டிஷன் தான், ஆனால் அது பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. அதை நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். அப்புறம் சோனியோடைய ஒரு வாய்ஸ் ரெக்கார்டர் ஒன்று இருந்தது, ஆனால் டிஸ்பிளே வந்து டேமேஜ் இது, அதனால் வந்து நான் இதை வாங்கலை. 550 சொல்லியிருந்தாங்க, டிஸ்பிளே டேமேஜ்ன்றதால நான் வாங்கலை. அப்புறம் சானியோடைய ஒரு இது வந்து ஒரு ஷேவர்னு நினைக்கிறேன், ஷேவ் பண்ணுற ட்ரிம் பண்ணுற மிஷின் நினைக்கிறேன். இதுவும் வந்து ஒரு ட்ரிம்மர் மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது எப்போது எந்த வருஷம் லான்ச் ஆனது, என்ன மாடல்னு தெரியல, கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தது. அப்புறம் இதை பார்த்துட்டு நம்ம வந்து அடுத்த ஷாப் போகலாம் அப்படின்ட்டு பக்கத்தில் போயிட்டோம் கைஸ். இங்கே வந்து ஒரு ஃப்ளோர் கிளீனர், ஒரு ரோபோட் ஒன்று இருந்தது. நம்ம ஃப்ளோரில் க்ளீன் பண்ணோம் பார்த்தீங்களா, இதுக்கு வந்து அடாப்டர்ஸு எல்லாமே வந்து ஒரு செட்டாகவே வச்சுருக்கிறேன் அப்படின்னு சொன்னார். 2000 போல் இது என்கிட்ட சொன்னார், ஞாபகம் இருக்குது. ஸோ உங்களுக்கு யாருக்குன்னா ஐடியா இருந்தால் பார்த்து வாங்கிக்கோங்க, ஒர்க்கிங் தான் அப்படின்னு சொன்னார். ஸோ ஐடியா இருந்தால் நீங்கள் வந்து செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நான் வந்து பக்கத்தில் இருக்க அடுத்த கடைக்கு போயிட்டேங்க. இந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஆன்டிக் ஐட்டம், அப்புறம் எலக்ட்ரானிக்ஸ் ஐட்டம் எல்லாமே மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தாங்க. மொபைல்ஸோடைய பேட்ரி, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழைய பிலிப்ஸ் ரேடியோ, அப்புறம் விண்டேஜ் கேமரா, அப்புறம் கம்ப்யூட்டருக்கு தேவையான ஆக்சசரிஸு, சார்ஜரு, அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடையில் இருந்தது. சிசிடிவி கேமரா இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷாப்பில் வந்து இருந்துச்சு. இங்கே வந்து நான் ஒரு கேமரா ஒன்று பார்த்தேன். அந்த கேமரா உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் கைஸ். இந்த கேமரா தான் இது, ஒரு போலரைட் லேண்ட் கேமரா. அதாவது நம்ம டக்குன்னு ஃபோட்டோ எடுத்தோன்னே இன்ஸ்டண்ட்டாக வரும் பார்த்தீங்களா ஃபோட்டோ. இது நிறைய நீங்கள் சினிமாலலாம் பார்த்துருப்பீங்க. இந்த கேமரா இருக்குது. இந்த கேமரா நான் ஆக்சுவலாக பல்லாவரத்தில் வந்து ஒருத்தர்கிட்ட நான் கேட்டேன். 2500 சொன்னார் அவர்.
ஆனால் இங்கே வந்து இவர் 4500 சொன்னார். ஸோ நம்ம பார்கெயின் பண்ணல, இருந்தாலும் வந்து ப்ரைஸ் டிஃப்ரெண்ட்டு கொஞ்சம் அதிகமாகவே இருக்குது. அப்புறம் இன்னொரு கடை பக்கத்தில் போய் பார்த்தேன். இந்த கடை நம்ம போனோடனே வந்து பார்த்தீங்களா, மறுபடியும் மழை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்புறம் க்ளோஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணார். இந்த ரேடியோ ஒன்று பார்த்தீங்கன்னா பார்த்தேன், மர்பி ரேடியோ. சரி நல்லா இருக்கே அப்படின்ட்டு. ஆனால் அது வந்து கண்டிஷன் சரியில்லை. அப்புறம் ஒரு ஆப்பிள் ஐபேட் ஒன்று இருந்துச்சு. 500 சொன்னார். 400 கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார். இது வந்து சார்ஜ் இல்லை. ஸோ அதனால் இது என்ன கண்டிஷன் தெரியல அப்படி நான் வச்சுட்டேன். அப்புறம் ஷார்ப்புடைய ஒரு கேமரா ஒன்று இருந்தது. பழைய கேமரா இது, அப்போது யூஸ் பண்ண கேமரா. இது வந்து பார்த்திங்கன்னா கண்டிஷன் என்னன்னு தெரியல. ஆனால் அவுட்டோரு அப்புறம் அந்த அவுட்லுக்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. ஸோ அதை அப்படியே பார்த்துட்டு நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சாம்சங் ஹேண்டி கேமரா அதுவும் இருந்துச்சு. இதெல்லாம் வந்து இப்போ பயன்பாட்டில் இல்லைனாலும் வந்து இதுக்கு சில பேர் யாருன்னா ஸ்பேர்லாம் தேடிட்டு இருப்பாங்க பார்த்தீங்களா? ஸோ அவங்களுக்கு வந்து இது கண்டிப்பாக யூஸ் ஆகலாம். அப்போ வந்து இது ஒரு நல்ல கேமரா இது. இப்போ பயன்பாட்டில் இல்லை. ஸோ அப்புறம் இங்கே வந்து நான் ஒரு ரேடியோ ஒன்று வாங்கியிருந்தேன். இந்த ரேடியோ தான் அது. இது ஒன்று வாங்கினேன். அப்புறம் ஒரு கேஷியோ டெலிவிஷன். இது வந்து ஒரு பாக்கெட் டிவி இது. அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதில் தான் மேட்ச்லாம் பார்ப்பாங்களாமா. இது நானும் பயன்படுத்தினது கிடையாது. இருந்தாலும் இது வந்து பாடிலாம் நல்லா இருக்குது, கண்டிஷனாக இருக்குதுன்னு வாங்கினேன். ஆனால் வந்து டிஸ்பிளேயில் வந்து அந்த போலரைஸ்டு ஃபிலிம் வந்து போயிடுச்சு. அது மாற்ற முடியும். சிலதெல்லாம் வந்து எடுக்கும்போது கட் ஆகிடும். சரி அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு நான் வாங்கிட்டேன். இந்த ஷாப்பில் வந்து ஹோம் தியேட்டர்ஸு அப்புறம் அந்த மினி ஸ்பீக்கர் ஒன்று வச்சுருந்தாரு, சோனியோடது. அது வந்து பார்த்திங்கன்னா மொபைல்லேயே கனெக்ட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணலாம். அந்த மாதிரி வந்து வச்சுருந்தாரு. ஸோ அதுவும் நான் வந்து கேட்டேன். அவர் 500 சம்திங் சொன்னார். பட் நான் வந்து வாங்கலை. இங்கே பார்த்தீங்கன்னா டீலிங்க்கு அப்புறம் கார்ட்லெஸ் ஃபோனு அப்புறம் லேப்டாப்போட சார்ஜரு அதெல்லாம் இருந்தது. இங்கே ஒரு ஐபேட் ஒன்று கொடுத்தாரு. இது வந்து 16 ஜிபி அப்படின்ற கொடுத்தாரு. 800 சொன்னார். பட் நான் வந்து ஆல்ரெடி கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணதால் சரி இன்றைக்கி இது வரைக்கும் போதும் அப்படின்ட்டு விட்டுட்டேன் நான். ஸோ இதுக்கு மேலே நான் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணல. மழையும் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஸோ டைமும் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் இதோட கிளம்பிடலாம் அப்படின்ட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டேன். கைஸ் இன்றைக்கி மோர் மார்க்கெட்டில் நான் என்னென்ன வாங்கினேன் அப்படின்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தனியாக காட்டுறேன் பாருங்கள். இந்த வீடியோ எண்டில் காட்டுறேன். ப்ரைஸிங்கும் உங்களுக்கு நான் சொல்கிறேன். இங்கே வந்து நீங்கள் வந்து தாராளமாக பொருள் வாங்கலாம். ஆனால் பொருள் வாங்குறதுக்கு முன்னாடி கொஞ்சம் பார்த்து நிதானமாக ரேட்டை ஃபஸ்ட்டு பேசுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் வந்து பொருளை செக் பண்ணி வாங்கிக்கலாம் தாராளமாக. இங்கேயும் வந்து நல்ல பொருள்லாம் கிடைக்குது. நிறைய பொருளில் வந்து பார்த்திங்கன்னா ரேட் நம்ம கேட்க முடியல. ஏன்னா அவங்க ரேட்டு கேட்டாலே வந்து வாங்கணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அதனால் வந்து நம்ம ஒரு சில தெரிஞ்ச கடைகளில் வந்து கேட்குறோம். சிலதில் வந்து ரேட்டு கேட்குறதில்ல. அந்த பொருளை மட்டும் நம்ம வந்து காட்டுறோம். தேவைப்படுறவங்க வந்து நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் என்னென்னலாம் வாங்கினேன்றதை வந்து காட்டுறேன் பாருங்கள். இந்த பிலிப்ஸ் கேசட் பிளேயர் ஒன்று வாங்கினேன் காய்ஸ், 250க்கு. இது நான் வந்து வீட்டில் வந்து செக் பண்ணி பார்த்தேன். இது அந்த மோட்டர் மட்டும் ஓடுது. ஐ திங்க் இது பெல்ட்டு கட் ஆகிருக்க வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் இந்த பாக்கெட் எஃப்எம் ஒன்று வாங்கினேன். இது வந்து நான் 150 கொடுத்து வாங்கினேன். அதில் அந்த ஆண்டனா மிஸ்ஸிங். அதுக்கப்புறம் இது செக் பண்ணி பார்த்தா லைட் மட்டும் எரிஞ்சுது. அப்புறம் இந்த பாக்கெட் டெலிவிஷன் கேஷியோடது. இது வந்து பார்த்திங்கன்னா எதுவும் கண்டிஷன் எதுவும் தெரியல. இதுக்கு மேலே தான் அதை செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் வந்து வீடியோ போடுறேன். ஆனால் அந்த டிஸ்பிளேயோட போலரைஸ்டு மட்டும் அதில் போயிடுச்சு. ஸோ அதனால் டிஸ்பிளே தெரிய வாய்ப்பில்லை. அது மாற்றினா தான் தெரியும். அதையும் நம்ம மாற்றலாம். அதுக்கப்புறமா இந்த ரேடியோ ஒன்று வாங்கினேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ரேடியோ வந்து நான் 300 கொடுத்து வாங்கியிருந்தேன். அதுக்கப்புறமா அந்த பாக்கெட் டிவி இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து 400 கொடுத்து வாங்கியிருந்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இதெல்லாம் ரெடி பண்ண முடியுதா, நான் வீடியோ போடுறேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.